ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த vlog. ஒரு புது டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ ஆஸ் ஐ ஹவ் செட் இந்த ஏர்லியர் வீடியோ, ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு ரெஸ்டோரேஷன் பற்றின ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பைக் ரெஸ்டோரேஷன் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு வண்டிக்கு செல்ஃபாகவே ஒரு வண்டிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு பண்ணியிருக்கோம், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வரல. ஏன்னா வந்து ஒரு சில ரீசன்ஸ்னால வந்து வெங்கட் அண்ணாவே அதை பண்ணிட்டாரு. சரி, ஓகே, நம்மளே கோதாவில் குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், டூ கன்சிடர் ஹிட்டிங் த சப்ஸ்கிரைப் பட்டன் as well as the bell icon. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸை பாருங்கள். தட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு கிரியேட் லாட் மோர் வீடியோஸ் ரிகார்டிங் த ஓல்ட் புல்லட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க டேரெக்டாக வீடியோ போயிடலாம். த சேம் நம்மளுடைய டிசிஐ எலக்ட்ரா தான். அண்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ் மட்கார்டை வந்து பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கெல்லாம் க்ரோம் ஃபினிஷில் வரும். அண்ட் ஹி ஆடட் த எக்ஸ்ட்ரா 4 கிளைடர்ஸ். இந்த 4 கிளைடர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரியுதுங்களா, பின்ஸ்ட்ரைப் வந்து போத் இந்த மட்கார்ட்லேயும் கேரி ஓவர் ஆகுது, டேங்க்லேயும் கேரி ஓவர் ஆகுது, டூல் பாக்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ரியர் மட்கார்ட். ஸோ க்ரோமில் ஃப்ரண்ட் மட்கார்டும் சரி, பேக் மட்கார்டும் சரி க்ரோமில் தான் இருக்கும். பட் இதை வந்து பெயிண்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நானும் கொஞ்சம் அன்னாயிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் தர் அவுட்புட் இஸ் ரியலி குட். அண்ட் சைலன்சர், க்ரோம் ஃபினிஷ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. சீட் ஆல்சோ த சேம் ஸ்டெப் அப் சீட், எலக்ட்ராவோட சிக்னேச்சர் சீட் இது. ஸோ எல்லாமே வந்து பாலிஷ் போட்டது, பஃபிங் பண்ணி ப்ரீசெட்டாக ரெடி பண்ணது. அண்ட் வயரிங் சிஸ்டம் ஃபுல்லாக மாற்றினது. நிறைய விஷயம் எல்லாமே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போட்டாங்க. இந்த ஓல்டு ஷாக்ஸை எடுத்துகிட்டு திரும்பவும் புது ஷாக்ஸ் போட்டாங்க, என்டியரன்ஸோடது. ஸோ கேஸ் ஷாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து ரீஸ்டோரோ இல்லை ரீடியூனோ பண்ண முடியாது. அதாவது திரும்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டோ பண்ண முடியாது. ஒன்ஸ் யூஸ்னால் போயிடுச்சு அப்படின்னா திரும்பி தான் போட்டுடணும். அண்ட் யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் செயின் கார்டுக்கும் இங்கே வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியூ டயர்ஸ், நியூ ரிம், நியூ ஸ்போக்ஸ். இன்ஜினில் மட்டும் மினிமம் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐ திங்க் பிஸ்டன் மட்டும் புதுசாக மாற்றிருக்காங்க. மற்றபடி இன்ஜினில் எதுவுமே கை வைக்கல. ஆஸ் இட் இஸ் ஸ்டாக் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஓனர் எப்படி என்னென்ன பண்ணியிருக்காருன்றது தெரியாது. பட் அவர் வாங்கினதுக்கப்புறம் இன்ஜினில் புதுசாக ஹெவியாக எந்த ஒர்க்கும் பண்ணலை. அண்ட் நியூ ஃப்ரண்ட் டயர்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பஃபிங் தான் கைஸ். கியர் பாக்ஸ் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஜின் சென்டர் கேஸ் வந்து பஃபிங்கு, டாப் ஹெட்டு பஃபிங்கு, எல்லாமே பஃபிங் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பஃபிங்கு. அண்ட் சைலன்சர் பென் பைப் வந்து நிக்கல் கோட்டிங். ரியர் மஃப்ளர் சைலன்சரும் வந்து நிக்கல் கோட்டிங் போட்டிருக்காங்க. அண்ட் த நியூ எஸ்எல்டி மிரர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் த கிளாசிக் ஹெட்லைட்ஸ். ஸோ கிளாசிக் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அந்த ப்ரெட்ரூடிங் லென்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கிளாசிக் இது போடுவாங்க. நியூ டைகர் ஐ ஹெட்லாம்ப்ஸ், இந்த 4 கிளைடர்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்மளும் வந்து 4 கிளைடர்ஸ் போடணும் நம்ம வண்டிக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாட்டாவோடைய 14 LB பேட்ரி போட்டிருந்தாங்க. ஸோ 14 LB பேட்ரிலாம் சும்மா தாறுமாறாக இருக்கும். டாட்டா லீஃபோடைய 14 LB பேட்ரி யாருக்காவது போடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போடலாம். பர்டிகுலராக டிசிஐ மாடலோடைய செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் குட். த நியூ எஸ்எல்டி மிரர்ஸ் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. எல்லோரும் ஏன் இதை போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நானாக இருந்தால் அதெல்லாம் கழட்டிடுவேன். ஸோ இது நம்ம வண்டி கிடையாது, அதனால் போட்டுருவோம். நியூ ஆம்ப் மீட்டர் எல்லாமே மிண்டாவோடது தான். ஸோ மிண்டா தானே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேர்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிண்டா, ஸ்விஸ்ஸு, என்டியூரன்ஸு. இது இல்லாமல் வந்து ரெவேர்னு சொல்லிட்டு ஆர்ஆர் யூனிட்க்கு ஒரு தனி மேனுஃபேக்சரர் இருக்காங்க. ஸோ தே ஆல் கெட் டுகெதர் கிவ் finished product called Royal Enfield and almost pretty much same. இதில் மட்டும் கையே வைக்கல கார்பில்.
சத்தியமாக சொல்கிறேன், த லவ் டுவர்ட்ஸ் திஸ் மிஷின் இஸ் எண்ட்லெஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே எங்கே சொதப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின் ஸ்ட்ரைஃபில் மட்டும்தான் சொதப்பியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இந்த பின் ஸ்ட்ரைஃபில் மட்டும்தான் சொதப்பியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து அப்சல்யூட்லி ஃபென்டாபுலஸ். அண்ட் யூ கேன் see the pulsar wall. அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இட் இஸ் pretty much stock. இதில் தேவையில்லாத எந்த ஆல்ட்ரேஷன்ஸுமே பண்ணலை. 100% அப்படியே ஸ்டாக்காக வச்சுருக்காரு. இந்த டயர்ஸ் ஆர் ஜேகே டயர்ஸ். யாருமே வந்து ஜேகே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் ஜேகே சூஸ் பண்ணாருன்னு தெரியல. ஸ்பெசிஃபிக்காக நம்ம அவர்கிட்ட கேட்போம். எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுடலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Guys, feel the thump. சும்மா செம்மையாக இருக்கு. Seriously, these machines deserve lot of love, guys. These machines seriously deserve lot of love. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரா என்ஜினோடைய தம்ப் வந்து எந்த மெஷின்லேயும் நீங்கள் கேட்க முடியாது. எக்ஸப்ட் த ஓல்டு பிரிட்டிஷ் ஸ்டைல் மெஷின்ஸ், மேட்ச்லெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரையம்ஃபாக இருக்கட்டும், நாட்டான், பிஎஸ்ஏ, இந்த மாதிரி மிஷின்ஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்ட் கிளாசிக் தம்பை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அன்லஸ் இட் இஸ் அ கேஸ்ட் அயர்ன் போர். ஸோ த ரியல் ஹிச்சிங் சவுண்ட், இந்த ரியல் தம்ப் சவுண்டு வந்து இட்ஸ் ஸ்ட்ரைட் ஃப்ரம் த கேஸ்ட் அயர்ன் பேரல். த ரா மிஷின் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஓல்டு பிரிட்டிஷ் மாங்க்ஸ். ஸோ ஐடியலிங் பாருங்களேன், எந்த அளவுக்கு ஐடியலிங் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ கார்பரேட்டர் டியூனிங் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் கார்பரேட்டர் டியூனிங், இட்ஸ் கார்பரேட்டர் செட்டிங். டெக்னிக்கலி இட்ஸ் நாட் டியூனிங். டியூனிங் அப்படின்றது இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் நாலேஜ். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த மினி ஜெட், மெயின் ஜெட், ஜெட்டோட காம்பினேஷன், கம்ப்ரெஷன் ரேஷியோ, இதெல்லாம் வச்சு தான் கார்பரேட்டர் டியூனிங் சொல்லுவாங்க. திஸ் இஸ் அப்சல்யூட்லி கார்பரேட்டர் செட்டிங். கார்பரேட்டர் செட்டிங் வந்து அவ்வளோ ட்ரெமெண்டஸாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ஒர்க் ஷாப்புக்கு போயிட வேண்டியது தான். ஆம்ப் மீட்டரோடைய டிஃப்ளெக்ஷன் பாருங்களேன் எந்த அளவுக்கு பியூராக இருக்குன்ட்டு. ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் டிசிஐ. ஸோ நிறைய பேர் இந்த டிசிஐ இக்னேஷனை வந்து ரொம்ப குறைச்சி எடை போடுறாங்க. சீரியஸ்லி, தீஸ் ஆர் த ரியலி அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் த ஓல்டு கேஸ்ட் அயர்ன் பேரல்ட் என்ஜின். ஓகே கைஸ், நம்ம நேராக அங்கே போயிடலாம். அங்கே போயிட்டு we can discuss more about this. ஸோ இதுதான் நான் கார் சர்வீஸ் கொடுக்குற இடம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் பிராண்ட் கார்ஸ் எல்லாத்தையுமே வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் த ஹையர் அண்ட் மாடல் BMW, Audi and everything. ஸோ he is the proud owner of the vehicle. அண்ணா சொல்லுங்கள், உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய கேரேஜ் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிவிடுங்க. மல்டி பிராண்ட் ஆல் கார் சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே, இங்கே வந்து ப்ரீமியம் கார் செக்மெண்ட்டில் எல்லா வண்டியுமே பார்க்குறோம். ப்ளஸ் அது இல்லாமல் இந்தியன் வெஹிக்கிள்ஸும் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இப்போ நம்ம டாபிக் வந்துடலாம். உங்களுடைய இந்த என்ஃபீல்டு ஆசை எதில் ஆரம்பிச்சது? என்ஃபீல்டு ஆசைன்றது எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. ஆனால் அப்போ வந்து வாங்குற வசதி கிடையாது ஃபஸ்ட்டு. அதேமாரி அதுக்கு லைக் பண்ணுவேன், வாங்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் வாங்க முடியாது. ஓகே, அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு மேரேஜ் முன்னாடிலேருந்தே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே, அதுக்கான சுச்சுவேஷன் இப்போ தான் வந்துச்சு. நவம்பர் லாஸ்ட்டில் தான் வாங்கினேன். வண்டி எவ்வளோக்கு எடுத்தீங்க? வண்டி எடுத்து 66,000.
ஸோ இப்போ ஃபுல்லாக எல்லாமே செலவு பண்ணியாச்சு, ஃபுல்லாவே ரீகண்டிஷன். எல்லாமே ரீகண்டிஷன். இதில் வந்து பழைய பார்ட்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. பழைய பார்ட்ஸ் நிறைய இருக்கு. புதுசுன்னு பார்த்தனாக்கா வீல் ரிம்மும் ஷேக் ஆப்ஷனரும் பின்னாடி டெயில் லேம்ப் அசம்பிளி இண்டிகேட்டர்ஸ் தான் புதுசு, எல்லாமே புதுசு. மற்ற எல்லாமே வந்து பழைய தான். ஒயரிங் கிட்ட புதுசு, ஒயரிங் கிட்ட இண்டிகேட்டர்ஸ், ஒயரிங் கிட்ட இண்டிகேட்டர் தான் சொல்றேன், இண்டிகேட்டர், ஒயரிங் கிட்ட, ஸ்பீடாமீட்டர், கேபிள் மீட்டர், கீ செட்டு, ஓகே, இது எல்லாமே புதுசு. ஸோ இதில் பேசிக்காக என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க? பேசிக்காக இல்லை, ஃபுல்லாகவே ஆல்ரவுண்ட் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க? எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே வண்டியை டிஸ்மேன் பண்ணியாச்சு, டோட்டலாக டிஸ்மேன் பண்ணியாச்சு. அதை நான் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன், அனுப்பிச்சுட்றேன். ஓகே, ஃபுல்லாகவே டிஸ்மேன் பண்ணிவிட்டு சேஸஸ் தனி பெயிண்டிங்கு, பாடி பார்ட்ஸ் தனி பெயிண்டிங்கு, குரோமிங்கு எல்லா பார்ட்ஸுமே குரோம் பண்ணாச்சு. குரோம் பார்ட்ஸ் எது வருதோ அதெல்லாம் குரோம் பார்ட்ஸ் தான். பென் பைப்பு, சைலன்சரு, ஹேண்டில், இந்த போல்டு நட்லேருந்து எல்லாமே. ஓகே, இந்த ஷோ போல்டுலாம் இருக்குல்ல, இந்த போல்டு, இந்த போல்டு, இந்த போல்டு, இந்த போல்டு, ஓகே, இந்த போல்டு எல்லாமே வந்து குரோமிங் தான். குரோமிங், ஆமாம். இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கு. இன்ஜின் ஒர்க்லாம் ரொம்ப ஒர்க்லாம் கிடையாது. ஹெட் மட்டும் வந்து வால்வ் சீட்டிங் பண்ணிட்டு, ஓகே, ஹெட் வால்வ் ரெடி பண்ணி போட்டுருக்கலாம் தான். ஓகே, பிஸ்டன் வந்து பழைய பிஸ்டன் தான், ரிங் செட் மட்டும் புதுசு. ஓகே, ஃபைன். ஸோ டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அதுக்கு? டோட்டலாக செலவு மட்டுமே 68, அரௌண்ட் 70. இதில் வந்து பெயிண்டிங், புது ஒயரிங் கிட்ட, கேபிள்ஸ் எல்லாமே புதுசு, மிரர்ஸு, ஸோ இருக்கிற எல்லா அக்சசரியுமே இதில் புதுசு எக்ஸப்ட் இது இன்ஜின் ஃப்ரேம், பாடி ஸ்ட்ரக்சர் தவிர்த்து மற்றது எல்லாமே புதுசு. இதில் இந்த பெயிண்டிங் வந்து நான் சூஸ் பண்ணது. ஓகே, அதேமாரி இதில் வந்து வர ஸ்டிக்கரிங் கிடையாது, ஆர்ட் தான், கையாலே பண்ணது தான். ஓகே, பின் ஸ்ட்ரைப்னு சொல்லுவாங்க, அந்த டைப் தான் பண்ணியிருக்கு. இந்த பெயிண்டிங் வெளியில் பண்ணால் எவ்வளோ ஆகும், நம்ம எவ்வளோக்கு பண்ணோம்? வெளியே பண்ணால் 16 ஆகுது சொன்னாங்க. ஓகே, இது நம்ம பண்ணதுனால 80 இது மாதிரி தான் ஓரளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பேசிக்காகவே ஒரு வண்டி எடுத்து ரெடி பண்ணால் எப்படி பார்த்தாலும் வந்து 90 to 1 lakh கிட்ட வந்துடும். ஸோ அதை நீங்கள் சாமர்த்தியமாக 70ல் முடிச்சிருக்கீங்க. நமக்கு சோர்ஸ் இருந்ததுனால முடிஞ்சிச்சு. இதுவே நார்மல் பீப்புளாக இருந்தால் முடியாது, பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ ஏன்னா இந்த பஃபிங் பண்ணுறது, அப்புறம் இந்த பிளேட்டிங் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம்ன்றதுனால மெக்கானிக்கான ரேட்டே கொடுத்துட்டாங்க, பேசி பண்ணுறது தான். ஓகே, ஃபைன். ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக என்னோட கேரேஜ்லேயே பண்ணது தான். சீட்டு ஒர்க்கு என்னோட கேரேஜ்லேயே பண்ணது தான். நான் ஒன்றும் இல்லை, எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போடல, வண்டியோட ஒரிஜினல் எப்படியோ அப்படி தான் வச்சுருக்கேன். அப்படியே ஸ்டாக்காக தான் இருக்குது, 100% ஸ்டாக்காக இருக்குது. அப்புறம் உங்கள் ஒர்க் ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டுங்களா? பாண்டி என்ட்ரன்ஸில் தான் இருக்குது, கோரிமேடு இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது, டோல் கிட்ட. சரி, ஓகே, தமிழ்நாடு பார்டர் ஆக்சுவலி. அண்ட் ஒர்க் ஷாப்போட லிங்க்கை வந்து, லொக்கேஷன் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வரேன். ஸோ தட்ஸ் ஆல். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? வரட்டா.